ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். நாம் செய்யும் நல்லது கெட்டது எல்லாம் நம் குடும்பத்துக்கு போகுமா என்ற கேள்விக்கு பதில் அளித்த தாங்கள், பெற்றோர் செய்கிற பூஜையின் பலன் பிள்ளைகளுக்கு முழுவதும் போய் சேரும். கணவன் செய்கிற புண்ணியம் பாதி மனைவிக்கு வரும். மனைவி செய்கிற புண்ணியத்தின் பலன் கணவனுக்கு வராது, ஆனால் கெட்டதின் பலன் கணவனுக்கு வரும். இதுதான் மனுநீதி சாஸ்திரம் என்று பதிலளித்திருக்கிறீர்கள். தன் உடலில் பாதியை பார்வதிக்கு தந்த அர்த்தநாரீஸ்வரரை போற்றும் சனாதன தர்மத்தில் இது போன்ற விதிகளை வைக்க வேண்டிய காரணம் என்ன? எதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா, மனைவி செய்கிற பாவம் கணவனுக்கு வரும்னு ஏன் வைக்கிறாங்கன்னா, அவள் பாவம் செய்யாத அளவுக்கு இவன் அவளை நல்லா பார்த்துக்கணும், அவளை திருப்தியாக வச்சுக்கணுங்கிறதுக்காக அந்த கேட்ச் வச்சாங்க. இதெல்லாம் மனோ தத்துவ ரீதியான விஷயங்கள் தான். மனைவி தப்பு பண்ணால் கணவனுக்கு வந்துடும்னாக்கா அவன் ஒழுங்காக நடத்துவான், அவளை சந்தோஷமாக பார்த்துக்குவான், அதுக்காக வைக்கிறான். ஒரு மனைவி செய்கிற இது பூஜையெல்லாம் பிள்ளைங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, யாராக இருந்தாலும் ஒரு தாய் தன் குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பா. அப்போ இவன் நிறைய பூஜை பண்ணி நிறைய தான தர்மம் பண்ணி தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டுன்ட்டு விருந்தாளிகளெல்லாம் நல்லா கவனித்து ஏழைப்பாளைங்களுக்கு நல்லது பண்ணிதான் பிள்ளைங்களுக்கு போய் சேருங்கிற இதில் நிறைய பண்ணுவான். அதாவது ரெண்டு தான். ஒன்று தன் பிள்ளைங்களுக்காக சேர்த்து வச்சுக்கிட்டு கஞ்சத்தனமாக இருக்கிறது, இன்னொன்று தான் நிறைய பண்ணால் பிள்ளைங்களுக்கு வரும்னு சொல்கிறது இல்லையா? ரெண்டுமே பிள்ளைங்களுக்கு தானே. இது ஒரு வகையான இது, அது ஒரு வகையான. இப்போ கொடுத்தா நல்லது தானே இல்லையா? நம்ம செஞ்ச புண்ணியம் அவங்களுக்கு வரும். அதனால் இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க சொன்னதோட காரணம், நம்மளுக்கு எந்த மாதிரி மனோ தத்துவ ரீதியாக சொன்னாக்கா நம்மலாம் அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக வைத்தது. இல்லைன்னா தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நல்லது கெட்டது ரெண்டும் இன்னொருத்தர் கொடுத்து வரப்போகிறதில்ல. நாம் தான் தேடிக்கணும், எல்லாத்தையும் நாம் தான் தேடிக்கணும். பாண்டவனை பற்றி என்ன சொல்கிறாங்க? நன்றுடைய ஆணை தீயது ஒன்றில்லானை அப்படிங்கிறாங்க. கடவுளுங்கிறவன் யார்? எல்லா நல்ல குணத்தையும் வச்சுருக்கிறவன், அவங்ககிட்ட கெட்ட குணம்னு ஒன்றுமே இருக்காதுன்னு அர்த்தம். ஸோ ஆல் தட் இஸ் குட் இஸ் ஈக்குவல் டு காடு. ஜிஓஓடி குட் இஸ் ஈக்குவல் டு காட். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், நல்லனை எல்லாம் தரும் அபிராமி கிடைக்கன்களேன்ட்டு சாமியை கெட்டியாக கும்பிட்டுக்கினே இருக்கணும். அப்போ நீ கேட்குற பணங்கணும் எல்லாமே அதில் வந்துடும். இது தனியாக அது தனியாக டிபார்ட்மெண்ட்லாம் கிடையாது. நீ நல்லதையே நினச்சிக்கிட்டே இரு, நல்லதையே பேசு, நல்லதையே பாரு, நல்லதையே கேளு. பார்ப்பான் அகத்திலே பால் பசு 5 உண்டு. பார்ப்பான்னா ஐரு கிடையாது, பார்க்கிறவன், த சீயர், த பிஹோல்டர் அப்படின்னு அர்த்தம். அகத்திலே அவனுடைய உடம்புல பால் பசு 5 உண்டு. மெய், வாய், கண், மூக்கு, செவி. மெய்னா உடம்பு, வாய், கண், மூக்கு, காது. பார்ப்பசு 5 பாலை சொறிவன. இந்த கண்ணை வச்சுக்கிட்டு நீ நிறைய நல்லது பார்க்கலாம், கோயில் குளம் சுற்றலாம். காதை வச்சுக்கிட்டு நல்ல விஷயங்கள்லாம் கேட்கலாம். வாய் வச்சுக்கிட்டு நல்லது பேசலாம். இனியும் உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க்க வந்தற்று அப்படின்னு அர்த்தம். இப்போது நல்ல விஷயங்களை பேசலாம், இன்னொருத்தரை புண்படுத்தாத மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி நம்முடைய 5 அவயவங்களை வைத்து கொண்டு இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ வேணால் நல்லது சேர்த்துக்க முடியும். அதுக்காக தான் இதெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம அது மாதிரி பண்ணுறது இல்லை. நம்ம வாய் வச்சுக்கிட்டு அவங்க இப்படி இவங்க இப்படின்னு ஊரில் இருக்கிறவங்கள பற்றியெல்லாம் கமெண்ட் அடிச்சுன்னு உட்காந்துக்கிறோம். இது ஒரு சாடிசம் இல்லையா? கண்ணை வச்சுக்கிட்டு நீ கோயிலுக்கு போகலாம், சாமி கும்பிடலாம், மகான்களை பார்க்கலாம். அதெல்லாம் விட்டு எங்கேயோ பிளாட்ஃபாரத்தில் 40 ரூபாய்க்கு ஒரு பின் அடித்த புக் இருக்கும், அதை வாங்கிட்டு யாருக்கும் தெரியாமல் பாத்ரூமில் உட்காந்து பார்த்துன்னு இருப்பேன். அப்போ உனக்கு கெட்ட கெட்ட புத்தி தானே வரும் அதை பார்த்தா. அதனால் உங்கள்கிட்ட இருக்கிற அதே ஆர்கன்ஸை வச்சு நீ உருப்படுறதுக்கான வழியும் இருக்குது, நீ உன்னை உருப்பட விடாமல் பண்ணிக்கிறதுக்கான வழியும் இருக்குது. இந்த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். வீட்டில் வைத்து பூஜை செய்யப்படும் சுவாமி படங்களுடன் ஸ்ரீசக்கரம், குபேர எந்திரம், குரு எந்திரம், காயத்ரி எந்திரம் மற்றும் ஸ்வர்ண பைரவர் எந்திரம் இவற்றையும் வைத்து பூஜை செய்தால் செல்வம் பெருகும், துர்சக்திகள் வீட்டுக்குள் அண்டாது என்று சொல்லப்படுகிறதே, இவை சரிதானா? இந்த எந்திரங்கள் கோவிலில் வைத்து வழிபடுவதற்கும் வீட்டில் வழிபடப்படுவதற்கும் வழிபாட்டு முறைகளில் ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா? ஃபஸ்ட்டு பக்தி. பக்தின்றது என்ன? நீங்கள் கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, சுவாமிக்கு அபிஷேகமெல்லாம் பார்க்கறது, கோயிலை சுற்றி வர்றது, இதெல்லாம். அடுத்தது வரப்போ இதுக்கு என்ன பேர்? சரியைன்னு பேர். இந்த முறைக்கு சரீரம், சரியை. அடுத்தது என்ன? கிரியை. கிரியேட்னா என்ன? டு கிரியேட் எனர்ஜி.
இப்போ இந்த மந்திர தகடுகள் இதெல்லாம் வச்சு அதில் சில ஜியாமெட்ரிக்கல் ப்ரொப்போர்ஷனில் வரைஞ்சிருப்பாங்க. நீ சில சவுண்ட்ஸ் சொல்கிற போது அந்த சவுண்டு உனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். அதனால் டு கிரியேட் எனர்ஜி தான் கிரியேன்னு சொல்லி இந்த மந்திரம் தகடு இதெல்லாம் வச்சுக்கிறது. நீ வெறும் ஏதோ கேலண்டர் கொண்டாந்து வச்ச மாதிரி ஃபோட்டோ அடித்து வச்சான்னா உனக்கு லாபம் வராது. நீ அந்த மெட்டல் தகடு இருக்கு இல்லையா, அதை வச்சு சில சவுண்ட்ஸ் அதுக்கு இருக்குது, அதை முறைப்படி நீ சொன்னால் அது உனக்கு திரும்பி வருங்கிறது தான். யூ டு ரெவர்பரேட் அண்ட் கெட் இட் பேக். ரெசிப்ரிகேஷன் தான் அது. சும்மா நீ பார்பர் ஷாப்பில் இருக்கிற மாதிரி 1000 எந்திரத்தை கொண்டாந்து மாட்டிக்கிறதுனால உனக்கு ஒன்றும் நடக்காது. யூ ஹாவ் டு டூ தட் பத்ததி, அந்த உபாசனையை நீ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒன்று சரியை சரீரத்தினால செய்கிற பூஜை, அது என்ன மகான்களை பார்க்குறது, தீர்த்த ஸ்நானங்கள் செய்கிறது, கோயில்களுக்கெல்லாம் போகிறது, இதெல்லாம். கிரியேட்னா அந்த தகடுகள்லாம் வச்சு கிரியேட் பண்ணிக்கிறது எனர்ஜியை. மூணாவது யோகா. யோகான்னா என்ன, நமக்கு உள்ள ஒரு சிஸ்டம் இருக்குது, வெளியே ஒரு சிஸ்டம் இருக்குது. இதுக்கு பேர் பிண்டம், அதுக்கு பேர் அண்டம். நீ கண்ணை மூடின்னு உட்காந்துட்டு உனக்கு உள்ளே இருக்கக்கூடிய இறையாற்றலையும் உலகத்தில் இருக்கக்கூடிய வெளியாற்றலையும் ஒன்றா சேர்க்குற வித்து இருக்கு இல்லையா, அதுதான் யோகா. யோகானா ஜோடி சேர்க்கறதுன்னு அர்த்தம். ஜோட்னா அதுதான் யோகா ஆச்சு பின்னால். இது வந்து கண்ணை மூடிக்கிட்டு சைலண்டாக செய்யுது. இதில் தகுடு கிடு இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. டோட்டல் இன்னர் உள்ளக்குள்ளே போகிறது, உனக்குள்ளே போகிறது. 4வது நிலை நீ ரீச் ஆகிட்டுன்னு வை, இந்த சரியை கிரியை யோகம் மூணையும் தாண்டி அதுக்கு ஞானம்னு பேர். இந்த ஞானம்னா என்ன, நான் எந்த கடவுளை கும்பிட்டனோ அந்த கடவுள் எனக்குள்ளே இருக்காரு. ஊனுடம்பு ஆலயம் உள்ளம் பெரும் கோயில், வெள்ளத்தில் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உளன் கண்டாய் நன்னெஞ்சு, உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய் நன்னெஞ்சு. பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறவன், வெங்கடாதிபதியாக இருக்கிறவன் எல்லாரும் யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளே தான் இருக்கான். மனத்தகத்தான் வாய்மையலான், மனதானே மனதில் நின்ற கருத்தானே, கருத்தறிந்து முடிப்பான் தானே. இந்த 4வது நிலை நீ வந்தால் நீ மவுண்ட் ரோடு எல்ஐசி வாசலில் கூட உட்காந்து பூஜை பண்ண முடியும். இந்த முதல் 3 நிலையில் உனக்கு வந்து ஒரு ப்ரைவசி தேவைப்படும். ஒரு கோயிலுக்கு போகிறது, இல்லை தகுடு வச்சு பூஜை பண்ணுறது, சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கும். 4வதுக்கு போனேன்னா எந்த ரிச்சுவலும் கிடையாது. எங்கே இருந்தாலும் நீ கண்ண முடியுன்னு உட்காந்துனா தீர்ந்து போச்சு. இப்போ எல்லா முறை என்னை மறந்தனாலும் சொல்லாய் முருகா சுரபூபதிங்கிற மாதிரி உன் மைண்டு பிளாங்க் ஆகிடும். ஒரு குழந்தை தூக்கத்தில் உலுக்கி விழுந்த மாதிரி. நீ எப்போ தியானத்துக்கு போன எப்போ வெளியே வந்தேன்னு உனக்கு தெரியாது. நீ அந்த தியானத்திலேருந்து வெளியே வந்தப்புறம் தான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னா என்ன ஏதுன்றதெல்லாம் உனக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால் அந்த ஞானம்தான் நமக்கு வேண்டிய நிலை. நீ ஒரு சின்ன பையனா இல்லை குழந்தையாக இருக்கிற போது நட வேண்டி வச்சுக்கிற கிராலர்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நட பழகிற. இப்போ உனக்கு கிராலர் தேவைப்படுறது இல்லைல்ல, நீ ஜாலியாக கை வீசி கால் வீசி நடக்கிற இல்லையா, அந்த மாதிரி. ஸோ படிநிலை சாதகனுக்கு தான் இந்த சரியை கிரியை இதெல்லாம் தேவைப்படும். 3வது கொஞ்சம் அட்வான்ஸ் 60 மார்க் வாங்கிட்டான்னா யோகம். 100க்கு 100 வாங்குறதுல வந்துட்டாக்கா ஞானம். அதுக்கப்புறம் எதுவுமே தேவைப்படாது. நீ எங்கே இருந்தாலும் பூஜை தான். உண்ணும் உணவு, பருகு நீர், தின்னும் வெற்றிலை, சாப்பிட்டாக்கா சாமிக்குன்னு சாப்பிட்றது, தண்ணி குடிச்சா சாமிக்குன்னு குடிக்கிறது, எல்லாமே பீடா போட்டால் கடவுளுக்குன்னு சொல்லி சாப்பிட்றது, தாம்பூலம் தரிசாமி தான். ஸோ அந்த நிலைகள் அடையிறது தான் இந்த 3 படிகளுடைய லெவல். ஆனால் எத்தனை பேர் அங்கெல்லாம் போகிறாங்க? மிஞ்சி போனால் வாழ்நாள் பூரா கோயிலுக்கு போகிறதே கஷ்டம். கோயிலுக்கு போனாலையும் அதோடு நின்றுதானே தவிர அதுக்கு மேலே வர்றதில்லை. 2வது இந்த யந்திரம்லாம் வச்சு பூஜை பண்ணுறதுன்னா அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, சில பద్ధதிகள் இருக்குது. ஏதோ ஒரு வாழைப்பழம் தேங்காய் உடைக்கணும், நெய்வேத்தியங்கிறது, இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் இருக்குது. 2வது அந்த யந்திரத்தை அழகாக புளி போட்டு எலுமிச்சம் பழம் போட்டு தேய்ச்சி அதுக்கு பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு ஊதுவத்தி சாம்பிராணிலாம் காட்டிட்டு அந்த மந்திரத்தை இத்தனை தடவை ஜபம் பண்ணணும்லாம் ரூல்ஸ் இருக்குது. இதெல்லாம் எத்தனை பேர் பண்ணுவானுங்க இல்லையா? அவங்க வீட்டு பாத்திரமும் பச்சை களிம்பேரி தான் இருக்கும், வச்சுன்னுக்கிற யந்திரமும் பச்சை களிம்பேரி தான் இருக்கும். நிறைய பேர் இந்த காயத்தில் இருக்கிற பிரிண்ட் அடித்த யந்திரம்லாம் வச்சுன்னுக்கிறான் இல்லையா, அதுக்கு ஒன்றும் லாபம் கிடைக்காது. காகிதத்தில் இருக்கிற பிரிண்டட் எந்திரத்துக்கு ஒரு பவரும் கிடையாது. மெட்டலில் அந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மின்காந்த அதிர்வுகள் உற்பத்தி ஆகின்றன. அதனால் அதில் பண்ணலாம். அதுலேயும் கோல்டுக்கு ஒரு பவர் இருக்குது, காப்பருக்கு ஒரு பவர் இருக்குது. இது 2த்துக்கு அப்புறம் தான் வெள்ளியெல்லாம், இதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் வருது. பித்தளைக்கு எந்த பவரும் கிடையாது. நீ ரொம்ப கலர்ஃபுல்லாகுதுன்னு பித்தளையில் எந்திரம் வச்சுருந்தா உனக்கு ஒன்றும் நடக்காது. அதனால் இதெல்லாம் ஈஸியான வழி வந்து பேசாமல் நீ கோயில் குளம் சுற்றிக்கின்னு வேறு ஒன்றும் பண்ணுறதில்ல. இதிலெல்லாம் போனேன்னா நீ எல்லாம் ஆஃபீஸ்க்கெல்லாம் போகிற, வீட்டில் இருக்கிற, வீட்டில் வந்து எல்லாருக்கும் 600-700 ஸ்கொயர் ஃபீட் வீடு தாங்கும். அதில் மாதத்துக்கு 4-5 நாள் வந்து உனக்கோ இது உன் குழந்தைங்களுக்கும் உன் ஒய்ஃபுக்கோ வந்து கொஞ்சம் தீட்டெல்லாம் வரும். அப்போ எப்படி சுத்த பத்திரத்தெல்லாம் மெயின்டைன் பண்ணுவீங்க? இதெல்லாம் பாசிபிள் இல்லை.
அதனால் நீ ஒன்று ஜபம் பண்ணு, மனசுக்குள்ளேயே உனக்கு பிடிச்ச ஏதோ ஒரு சாமி பேரை நினச்சிக்கினது. அப்படி இல்லைன்னா கோயிலுக்கு போ. அண்டு எப்போல்லாம் சுத்தபத்தம் பாசிபிளோ அன்றைக்கி வீட்டில் உட்காந்து பூஜை பண்ணுற வித்தியை கற்றுக்கோ. இல்லை பேசாமல் உன் வீட்டிலே நீ கண்ண முடியும்னு உட்காந்துட்டு ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற வித்தியை கற்றுக்கிட்டா அதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. ஏன்னா யூ ஆர் இன்டர்னலைசிங். உனக்குள்ளே நீ பூஜை பண்ணுறதுனால அதுக்கு சட்டமெல்லாம் கிடையாது. எனக்கு ஆதிசங்கரருடைய அத்வைதத்தை விடவும் ராமானுஜருடைய தத்துவம் ரொம்பவும் பிடித்திருக்கிறது. ஏனென்றால் இதில் இருக்கிற லோகோபகாரம் சங்கரருடைய ஃபிலாசபியில் இல்லை என்று சுவாமி விவேகானந்தர் கூறியிருக்கிறார். சுவாமி விவேகானந்தர் சொல்வது போல அடுத்தவனுக்கு ஒத்தாசை செய்கிற அளவுக்கு ஆதிசங்கரருடைய அத்வைதத்தில் எந்த விஷயமும் இல்லையா? இந்த விஷயத்தில் ராமானுஜருடைய தத்துவம் எவ்வாறு உயர்ந்தது? ஆதிசங்கரர் காலடியில் போகிறார். அவர் பிக்ஷாவந்தனம் பண்ணணும். பிக்ஷாவந்தனம்னு என்ன? பிச்சை எடுத்து சாப்பிட்றது. அப்போ ஒரு ஏழை பிராமண பொம்பளை அவர் கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. வீட்டில் அங்கே ஓடுறா இங்கே ஓடுறா, எதுவும் கிடைக்கல அவளுக்கு. கடைசியில் ஒரு உணர்ந்து போன நெல்லி காயில் அதை கொண்டாந்து போடுறா. இதை பார்த்து இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பிரம்மச்சாரிக்கு சாப்பாடு போடுறதுக்கு வீட்டில் நெல்லிக்காவை தவிர ஒன்றும் இல்லாத நிலையில் வறுமையாக இருக்கே உலகத்தில் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அவர் காதில் ஒரு குரல் கேட்குது. அதுதான் அசரீரி. சரீரின்னா உடம்பு, சரீரின்னா வெறும் குரல், சரீரம் இல்லாத குரல்னு அர்த்தம். மற்றவனுக்கு ஒத்தாசை பண்ண முடியாதவனுடைய பச்சாத்தாபத்தினாலே உலகத்துக்கு ஒன்றும் லாபம் இல்லை அப்படின்னு. அப்போது வந்து லிப்பு சிம்பத்தி தான். அவளுக்கு நீ எந்த வகையில் ஹெல்ப் பண்ண போகிற அப்படின்றது அதுக்கு அர்த்தம். உடனே உன்னுடைய சித்தம் அதுவானால் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு பாடுறாரு. உடனே தங்கம் மழை பெய்யுது, அந்த ஏழை பொம்பளைக்கு அதை கொடுக்குறாரு இல்லையா? அதனால் ஆதிசங்கரர் ஏதோ ஒரு இதுலேயே தான் இருந்தார், அத்வைதத்தில் தான் இருந்தார், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்லாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவர் ஷண்மதங்களை ஸ்தாபித்ததே உங்களை மாதிரி பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு எப்படி கும்பிட்றது, எப்படி கடவுளுடைய அருளுக்கு பாத்திரமாகுதுன்னு கற்றுக் கொடுக்கறதுக்காக தான். கானாபத்தியம்னா பிள்ளையாரை எப்படி கும்பிடணுன்றது, முருகரை எப்படி கும்பிடணும், அம்பாளை எப்படி கும்பிடணும், விஷ்ணுவை எப்படி கும்பிடணும், சிவனை எப்படி கும்பிடணும், சூரிய பகவானை எப்படி கும்பிடணும், இதுதான் 6 வகையான வழிபாட்டை போட்டு இதுக்கு என்னென்ன மந்திரம், எந்தெந்த சோஸ்திரம், எந்தெந்த நைவேத்தியம், உனக்கு இந்த 6ல் எது பிடிக்குதோ அந்த வழியில் நீ வா அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாரு. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம் தானே. அதனால் ஆதிசங்கரை நம்ம குறை சொல்ல முடியாது. என்ன வித்தியாசம்னா அத்வைத்தம்ன்றது ஒரு அலையும் கடலும் ஒன்று தான் சொல்கிறது. ஒரு கடல் இருக்குது, அந்த கடலில் அலைகள் இருக்குது. அந்த அலைகள் யாது? அந்த கடல்லிருந்து உற்பத்தி ஆகிறது தான். அந்த கடலில் இருக்கிற தண்ணியிலேருந்து தான் அலை வருது. ஸோ எல்லா அலையும் சேர்ந்தது எதுவோ அதுதான் கடல். எல்லா சம் டோட்டல் ஆஃப் ஆல் தட் வேவ்ஸ் இஸ் கடல். அதனால் நம்ம இங்கே நின்று இருக்கிறோம், அங்கேருந்து ஒரு அலை நம்மக்கிட்ட வருது, அந்த அலை தான் நம்மளை இடிக்க போகுதுன்னு நாம் நினச்சின்னு இருக்கோம். ஆனால் அந்த அலை நம்மக்கிட்ட வர்றதில்லை, க்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னால் இருக்கிற அலை அது தள்ளும், அதுக்கு முன்னால் இருக்கிற தெரியும், நம்ம கால்கிட்ட வர்ற போது வேறு அலை தான் அது. அதனால் அலையும் கடலும் ஒன்று தான். எல்லா அலைகளும் சேர்ந்தது எதுவோ அதுதான் கடலுங்கிற மாதிரி ஜீவாத்மாக்கள் எல்லாம் அலைகள். எல்லா ஜீவாத்மாவும் என்டையர் கிரியேஷன் இஸ் த டோட்டல் ஆஃப் பரமாத்மா. ஜீவாத்மாக்கள் எல்லாம் சேர்ந்தது எதுவோ அதுதான் பரமாத்மா அப்படிங்கிறது அத்வைத்தம். ராமானுஜருடைய விஸ்வாத்வதி என்ன சொல்லுதுனாக்கா, ஒரு கடல் இருக்குது, அந்த கடலுக்கு அந்த கரையில் பெருமாள் இருக்கார், இந்த கரையில் ஜீவாத்மாக்கள் இருக்குது, அங்கே பரமாத்மா எங்கே இருக்கு. இதுக்கு நடுவில் பெரிய கடல் இருக்குது. மாத்வாச்சாரியருடைய துவைத்தம் என்ன சொல்லுதுன்னா, அது வேற இது வேற தான், ரெண்டுத்துக்கு நடுவில் இந்த பிறவி பெருங்கடல் இருந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். துவைத்தம் அது. விசிஷ்டாத்வைத்தம்னா காம்ப்ரமைஸ். துவைத்தம் உண்மைதான், அக்கறையில் சாமி இருக்கார், இக்கரையில் நீ இருக்க. ஒரு போட் இருந்தாக்கா இந்த கரையிலேருந்து அங்கே கரைக்கு போகலாமா? அந்த மாதிரி ஒரு குரு இருந்தான்னா, ஒரு ஆச்சாரியன் இருந்தான்னா, அந்த ஆச்சாரியனுங்கிற போட்டு மூலமாக நீ அக்கறைக்கு போயிட்டு கோடையில் இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவேன்ற மாதிரி அந்த பெருமாளுடைய பாதத்தில் உட்காந்துட்டு நித்திய சூரியா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறது விசிஷ்ட அத்வைத்தம், விஷ்டாத்வைதம்னு சொல்லக்கூடியது. ஸோ விஷ்டாத்வைதம் ராமானுஜருடைய பாலிசி இஸ் எ காம்ப்ரமைஸ் பிட்வீன் ரெண்டுங்கிறதுக்கும் ரெண்டும் ஒன்று தாங்கிறதுக்கும் அத்வைதத்துக்கும் துவைதத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா அது. ஒரு குருவை நம்பணுங்கிறது வைஷ்ணவத்தில் இருக்கிற விஷயம். குரு இல்லாமல் நீ கடவுளை அடைய முடியாது அப்படிங்கிறது வைஷ்ணவருடைய மத நம்பிக்கை. அதனால் அவங்க ஏதோ ஒரு குருவை பிடிப்பாங்க,
அந்த குருக்கிட்ட இருந்தால் எல்லாம் கற்றுக்கணும். இப்போது ஆனானப்பட்ட ராமானுஜர் இருந்தார். அவருக்கு வாழ்நாள் பூரா நல்ல குரு கிடைக்கவே இல்லை. அவர் வந்து காஞ்சிபுரத்தில் இருந்தபோது வரதராஜ சுவாமி கோயில் இருக்கு இல்லையா, அந்த இதில் அவருக்கு ஒரு குரு இருந்தார். அவர் பேர் யாதவ பிரகாசர். அவர் பிராமின் கிடையாது, யாதவர். யாதவ பிரகாசர்னால் அவர் யாதவர். ஸோ ராமானுஜர் ரொம்ப சூட்டிக்காக இருக்கார். யாதவ பிரகாசருக்கு ஒரு நாள் அவர் எண்ணெய் தேய்ச்சின்னுக்கிறார் தலைக்கு. அப்போது யாதவ பிரகாசர் இது ராமானுஜர் கண்ணிலேருந்து அப்படி கண்ணீர் இவர் மேலே விழுது. என்னடான்னு இப்படி பார்த்து ஏன் அழுகுறான்றார். இல்லை, இன்றைக்கி நீங்கள் பாடம் எடுத்தீங்களே, அப்போ பெருமாளுடைய கண்கள் குரங்கு டாய்லெட் போன பின்னால் அந்த இடத்துல இருக்குமே சிவப்பா, அப்படி இருக்கும்னு சொன்னேலே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குரங்கு டாய்லெட் போகிறபோது பேக் சைடில் தெரியல சிவப்பா, அப்படி இருக்குமா பெருமாள் கண். நீங்கள் அப்படி சொல்லாமல் சூரியனை பார்த்து தாமரை மலர்ந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கலாமேன்னு. அவர் படவா எனக்கேவா நீ கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி அவரை வா காசி யாத்திரை போகலான்னு கூட்டின்னு போய் ஒரு காட்டில் விட்டுறாரு. எவ்வளோ நல்ல குருபார். காட்டில் விட்டு அவர் பாட்டிக்கு ஓடி போடுறாரு. இவர் என்னடா இது நம்ம திக்கு தெரியாத காட்டில் இருக்கிறவேன்ற போது பெருமாள் தாயாரும் ரெண்டு பேரும் ஒரு வில்லன் வில்லியாக வராங்க. வில்லு வச்சுருந்தா வில்லன்னு அர்த்தம், வில்லி வராங்க. வந்து எங்களுக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, அங்கே கொஞ்சம் கிணத்துல தண்ணி சேர்ந்தி கொண்டு வரையான்னு. அப்போ ராமானுஜர் போய் தண்ணி சேர்ந்தி அவங்களுக்கு கொடுக்குறாரு. அந்த தண்ணியை அவங்க ரெண்டு பேரும் குடிச்சிட்டு கண்ணை மூடுன்றாங்க. கண்ணை மூடின உடனே பார்த்தா அவர் காஞ்சிபுரம் வரதராஜர் கோயில் வாசலில் நிற்கிறார். அதனால் ராமானுஜர் தனக்கு சாமி வந்து வரதராஜரும் பெருந்தேவியும் தரிசனம் கொடுத்து கண்ணை மூட சொல்லி காப்பாற்றி வரதராஜர் கோயில் கொண்டு வந்ததுனால வாழ்நாள் பூரா தீர்த்த கைங்கரியம் பண்ணின்னு இருந்தார். வாயில் துணி கட்டிக்கிட்டு தலை மேலே ஒரு டவலை வச்சுக்கிட்டு தீர்த்தத்தை கொண்டு வந்து சாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்குறது. இதுதான் ராமானுஜர் செஞ்சுருந்த வேலை. அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நம்ம குரு இப்படி ஒரு படுபாவியாக இருக்கானேன்ட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாரு, ஏம்மா இந்த மாதிரி ஒரு குரு நான் அவனை விட்டுட்டோமான்னு. இப்போ அவன் சொல்கிறா, நம்ம டியூட்டி ஒரு குருவை அக்செப்ட் பண்ண அப்புறம் அவன் நல்லவனோ கெட்டவனோ நம்ம டியூட்டி, நீ ஒழுங்கான சிஷ்யனாக இரு, அவன் நல்ல குருவா இல்லைன்னா அதுக்கு அவன் தண்டனை அனுபவிப்பான்னு சொல்லிடுறான் அவங்க அம்மா. சரி, தாயுடைய வார்த்தையை அவர் எடுத்துக்கிட்டு அந்த குருக்கிட்டே அட்ஜஸ்ட் பண்ணின்னு இருக்கார். பின்னால் அது கிளைமேக்ஸ் வருது. அந்த குரு இருக்கான் இல்லையா, அவனுக்கு வயசாகி போகுது. வைஷ்ணவத்தில் இந்த திவ்ய கஷேத்திரங்களுக்கெல்லாம் போகணும், அதுக்கு பூபிரதட்சணம் பேர். அவங்க யாதவ பிரகாசர் அவங்க பெரியவங்க கிட்ட போய் கேட்குறாரு. அவங்க சொன்னாங்க, உனக்கு வயசாகிடுச்சு, நீ பூபிரதட்சணம்லாம் போக மாட்டேன், அதனால் உன் ராமானுஜன் இருக்கானே அவன் சாட்சாத் லக்ஷ்மணன், ராமாயண காலத்தில் லக்ஷ்மணன், ராம அனுஜன். அனுஜன்னா தம்பி, மலையாளத்தில் அனுசக்தி அப்படின்னா தங்கச்சின்னு அர்த்தம், அனுஜன்னா தம்பின்னு அர்த்தம். அதனால் அனுஜன், அனுஜன்னா ராமனுக்கு தம்பி லக்ஷ்மணன். அதனால் நீ அவனை 3 சுற்று நீ பூபிரட்சணம் பண்ண பலன் உனக்கு கிடைக்கும்னாங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஆள் தன்னுடைய சிஷ்யனையும் 3 தடவை சுற்றி தான் பூபிரட்சணம் பண்ணுவார். ஆனால் இவர் ஒழுங்கான சிஷ்யனாக இருந்ததுனால அவருக்கு வந்த எல்லா சிஷ்யங்களும் எல்லாம் டாப்பு. கூரத்தாழ்வான்னு ஒருத்தன், கோவிந்தா ஆழ்வான்னு ஒருத்தன், எல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க, சாதாரண ஆளுங்க இல்லை. முதலியாண்டான்னு ஒருத்தன், முதலியாண்டான்னு காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருந்தாள். காஞ்சிபுரம் வரதராஜர் கோயில் கதவு டொங்குன்னு சத்தம் கேட்டால் தான் அவன் வீட்டு கதவு சாத்துவானான். ஏன்னா வரதராஜர் நம்ம வீட்டுக்கு எப்போ வேணால் வருவார், கதவு திறந்து வைன்னு பொண்டாட்டிக்கிட்டு சொல்கிறாள். ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டு நம்ம ராமானுஜர்கிட்ட போகலான்னு கிளம்புறாங்க. காட்டு வழி அப்போ குரத்தில் இருந்து குரம் தெரியல காஞ்சிபுரத்துக்கு இருக்குது, அங்கேருந்து காஞ்சிபுரத்துக்கு வர வழியில் காட்டு வழி. அவங்க ஒய்ஃப் வந்து இப்படி பார்த்துனே வரா. ஏம்மா அப்படின்றார். என்ன இருந்தாலும் நீங்கள் செல்வ சீமானாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்றதுக்காக ஒரே ஒரு தங்கத்தட்டு கொண்டாந்துக்கிறங்க அப்படின்னு. தூக்கி போடு, ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார், உயர்ந்த நிலையை தொட்டவனுக்கு தங்கமும் ஒன்று தான் மண்ணும் ஒன்று தான், அதனால் தூக்கி போடுன்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு உயர்ந்தவர். அந்த கூரத்தாழ்வார் ராமானுஜர்கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டு ராமானுஜர்கிட்ட சிஷியராக இருக்கிறார். அந்த மாதிரி இருக்கிற போது கிருமி கண்ட சோழன் பின்னால் ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், வைஷ்ணவத்தில் ராமானுஜர் பெரிய ஆள், இந்த ஆளை நம்ம மிரட்டி சைவ சமயத்தை ஃபாலோ பண்ண வச்சு. தசாவதாரம் சினிமா பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் நெப்போலியன் இல்லை அந்த கேரக்டர். கமல்ஹாசன் வந்து கல்லை கட்டி கணத்தில் போட்டுருவாங்க, கல்லை கண்டால் 5 எழுத்தில் 8 எழுத்து வராதெல்லாம் பாடுவார்ல கமல்ஹாசன், அந்த பாட்டு சீன்தான் அது. அதனால் அவன் வந்து இவரை கூப்பிட்டு விடுறான், ராமானுஜரை கூப்பிட்டு விடுறான். கூர்த்தாவன் சொல்கிறான், அந்த ஆள் ஃப்ராடு, நீங்கள் அவங்ககிட்ட போகாதீங்க, அதனால் என் ட்ரெஸ்ஸு நீங்கள் எடுத்துக்கோங்க, வெள்ளை ட்ரெஸ், உங்கள் காவி ட்ரெஸ் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சத்தியமங்கலம் வழியாக மைசூருக்கு போய் மைசூரில் அங்கே சாளுக்கியர்களுடைய இது இருக்குது,
அதுதான் திருநாராயணபுரம். நீங்கள்லாம் போகிறீங்க இல்லையா, மேலே மேல்கோட்டையூர், அங்கே போயிடுறாரு ராமானுஜர். கூரத்தாழ்வார் வந்த உடனே தெரிஞ்சு போகுது ராஜாவுக்கு. நெருப்பு ஈட்டி வச்சு அவன் கண்ணை குத்த சொல்கிறாரு. நீ என்னடா உன்ன மாதிரி ஒரு பாவியை பார்த்த கண்ணு எனக்கு எதுக்குன்னு இவரே நெருப்பு ஈட்டி வாங்கி கண்ணு குத்தின்னு கூடாய்ப்படுறாரு. பின்னால் ராமானுஜர் வந்து என்னாலும் உனக்கு கண்ணு போச்சுப்பா, காஞ்சிபுரத்தில் போய் நீ பூஜை பண்ணு, உனக்கு கண்ணு வரத்துக்காக நானும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்னு இவர் காஞ்சிபுரத்துக்கு வந்து அங்கே உக்காந்துட்டு அவர் ப்ரே பண்ணுறாரு. அப்போ அவருக்கு சாமி தரிசனம் கொடுக்குறாரு. யார்? வரதராஜர் தரிசனம் கொடுக்குறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, நான் பெற்ற பேர் நல்லூரானும் பெற வேண்டுவனேன்றார். எனக்கு நீ தரிசனம் கொடுத்தியே, இது அந்த சோழ ராஜாவுக்கும் கிடைக்கணுன்றார், கிருமி கண்ட சோழனுக்கு கிடைக்கணும்னு தர்மாண்டு தலையில் அடிச்சுக்கிறார் பெருமாள். அவனால தானே உனக்கு கண்ணு போச்சு, அவனுக்கு போய் என் தரிசனம் வேண்டாம் மகாபாவின்ட்டு. இல்லை அவனாலே என் கண்ணு போனதுனால தானே நான் உன்னை வந்து பூஜை பண்ணி உன் தரிசனம் எனக்கு கிடச்சிது, அதனால் நீ அவனுக்கும் கொடுக்கணும்னு சொன்னாராம். அந்த அளவுக்கு ஒரு உத்தமமான பக்தர். கூரத்தாழ்வான் சாதாரண ஆள் கிடையாது, பயங்கர மெமரி பவர் அவருக்கு. ராமானுஜர் காஷ்மீருக்கு போகிறார், பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதணும்னு அவருடைய குரு எம்பெருமானார் சுவாமி ஸ்ரீரங்கத்தில் சொல்லிட்டாரு. அங்கே போகிறாரு. அவங்க சொன்னாங்க இது ரெஃபரன்ஸ் லைப்ரரி தான், நீங்கள் புக்கெல்லாம் வெளியே எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு பிடிங்கி வச்சுக்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறார், நான் ஒரு தடவை பார்த்தாவே எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடும், ஃபோட்டோகிராஃபிக் மெமரின்னு சொல்லுவாங்க. அதில் சில பேருக்கு மூஞ்சி நல்லா இருக்காது, ஆனால் கேமராவில் நல்லா வருவாங்க, அதுக்கு ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ்ன்னு அர்த்தம். சில பேருக்கு ஒரு தடவை படித்தாக்கா அப்படியே ஞாபகம் இருக்கும், அது ஃபோட்டோகிராஃபிக் மெமரின்னு பேர். அப்போ கூரத்தாழ்வானுக்கு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி. நான் ஒரு தடவை படிச்சுட்டேன், வாங்க நான் சொல்ல நீங்கள் அதுக்கு பாஷ்யம் எழுதுங்கன்னு சொன்னார். அவ்வளோ பெரிய ஆள் இருந்தால் கூரத்தாழ்வான். அதுக்கு ஒருத்தன் தான், அவன் பேர் கோவிந்த பட்டன். அவன் திருப்பதியில் இருந்தான். அவங்க மாமா, இது ராமானுஜருடைய மாமா அவர், இந்த கோவிந்த பட்டனுடைய அப்பா. ஸோ இவர் திருப்பதி மலைக்கு நான் ஏற மாட்டேன், பெருமாளுக்கு மலை மேலேயும் என் பாதம் படக்கூடாது அப்படின்றாரு. அப்போது பெருமாளே கனவுல சொல்கிறார், நீ வரலன்னா நாளைக்கு வைஷ்ணவத்தில் யாருமே திருப்பதி மலைக்கு வரமாட்டாங்க, நீ வா பரவாயில்லன்ட்டு. அங்கே போகிறாரு. இந்த கோவிந்த பட்டனை இவர் கூட அனுப்பிச்சிடுறாங்க, இவனுக்கு நீங்களே உருப்பட வைங்கன்ட்டு. இவன் என்ன பண்ணுறான், பிடிக்கல இவனுக்கு, அதனால் ஓடி போடுறான். ராமானுஜர் விட்டு ஓடி போய் திருப்பதியில் திண்ணையில் படுத்துக்கிறான். இவங்க மாமாகிறார் இல்லையா எம்பெருமானார் சாமி திருப்பதியில், அவர் அவனுக்கு சோறெல்லாம் போடாதுன்னு பண்டாட்டிக்கிட்ட சொல்கிறார். ஏங்க பட்டினி கிடக்குறானே அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், ஒரு மாட்டை நம்ம விற்றுட்டோன்னு வை, அதுக்கு யார் வந்து புண்ணாக்கு குளித்தி வைக்கோல்லாம் போடுவாங்க, யார் வாங்கினானோ அவன் தான், ஒரு ராமானுஜர் தான் அவனுக்கு போனால் நம்ம போடப்படாது அப்படின்னாராம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல. ஸோ கடைசியெலாம் ஒத்துக்கிட்டு வந்து சேர்றான் எங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து. அப்போ இவர் இங்கே போஸ்டிங்க்கு வந்துடுறார். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற போது ஒவ்வொரு நாளும் ராமானுஜர் பெட்டில் இவன் படுத்து எழுந்திருப்பான். இவங்கெல்லாம் போய் கோல் மூட்டுறாங்க, பாருங்கள் அவன் எவ்வளோ அயோக்கியனாங்கிறான், ஒரு குருவோட பெட்டில் படுத்து புரள்றான் அப்படின்னு. ராமானுஜர் ஏண்டா அப்படிங்கிறாரு, நீங்கள் படுக்கிற போது அதில் வந்து எறும்பெல்லாம் இருந்து உங்களை கடிக்கப்படாது இல்லையா, அதனால் நான் முதல்ல டெஸ்ட் ரன் பண்ணுறேன் நான் அப்படி ஒரு பக்தனா. இது அவனுடைய கதை. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் தான், அவன் பேர் பிள்ளை உரங்கா வெள்ளிதாசன். ஒரு நாள் ராமானுஜர் ஸ்ரீரங்கம் காவேரியில் குளிச்சின்னு இருக்கிறார். அப்போ அங்கே ஒரு ஆள் என்ன பண்ணுறான், தன் மேலே இருக்கிற துண்டை இப்படி விரிப்பான். அவன் பொண்டாட்டி அது மேலே நின்று உடனே கொடையை பிடிச்சிக்குவான். அவன் நடந்து வந்தோடனே அவன் கையில் கொடையை குடிச்சிட்டு இந்த துண்டை முன்னால் தூக்கி போடுவான். இப்படி பார்க்குறாரு, என்னடா நடக்குதுங்கன்றார் ராமானுஜர். என் பொண்டாட்டி பொண்ணு தாயி, அவர் பொண்டாட்டி பா, எனக்கு பொண்ணு தாயி இல்லை, காப்பர் தாய் கூட கிடையாது. அவள் வந்து உலகத்திலேயே அழகு, அதனால் அவன் மேலே வெயில் படக்கூடாதுன்றதுனால நான் இப்படி பண்ணுறேன்னு. இதை விட ஒரு அழகான ஆளை நான் காட்டட்டுமான்னு. இருக்க முடியாதுண்ணா, வா பலான்னு கூட்டின்னு போகிறார். ரங்கநாதன்கிட்ட கூட்டின்னு போகிறார். ஸ்ரீரங்கத்தில் பார்க்குறார், பச்சைமாமலை போல் வேணி, பவளவாய் கமலச்செங்கன், அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவீரன் வேண்டேன் அரங்கமான அகருளானேன். இப்படி பார்க்குறார். அண்டர்கோன் அணியரங்கனை கண்ட கண்கள் வேறொன்றை காணாவேன். பின்னால் ஒருத்தர் பாடுவார், அவர் உலோபசாரங்க முனிவர்னு பேர். உலோபசாரங்க முனிவர்கிட்ட சொல்லி ஒருத்தங்கிறான் காவேரிக்கு அந்த கரையில், அவன் கீழ் ஜாதின்றதுனால இந்த பக்கம் வரமாட்டேன்றான், அதனால் நீ போய் அவன் எப்படியாவது கூட்டுவான். அவன் பேர் திருப்பான் ஆழ்வான். அவன் வரமாட்டேன்னு சொன்னால் கூட அவன் தோல் மேல் வச்சு கூட்டணுவான்றார். ஸோ இவர் போய் அவனை கம்பல் பண்ணி தோல் மேல் வச்சு கூட்டின்னு வர்றாரு. அவர் ரங்கநாதரை பார்க்குறான். 4000 தீபுரத்தில் 4000 பாட்டுக்குது.
ஆனால் இந்த ஆள் வந்து அமலநாதிபிரான்னு ஆரம்பித்து அ ஆ இ ஈ உனு ஒவ்வொரு வரியிலையும் ஆ ஆ இ வரும். அண்டர்கோன் அணியரங்கனை கண்ட கண்கள் வேறொன்றை காணவேங்கிறாரு. அப்படியே காலது ரங்கநாதர்கிட்ட 2 பேர் கலந்து போனாங்க. ஒருத்தி ஆண்டாள், இன்னொரு இருந்தாள் நான் சொல்கிற ஆழ்வார். ஸோ இந்த இவங்கிறான் இல்லையா, அவன் வந்து இவர்கிட்ட சேர்ந்துடுறான். இந்த சிஷ்ய கோழிகளுக்கெல்லாம் ஒரே வயிற்றுச்சல். ஒரு பணக்காரன் மந்திரியாக இருக்கான்றதுனால பாரு நம்ம குருக்கு புத்தி கேட்டு போய் நம்மளெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை, அவன் பணக்காரன் அவனை கண்டுக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவருக்கு நல்லா தெரியுது. அதனால் மறுநாள் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆளை விட்டு அவங்கெல்லாம் குளிக்க போய்க்கிறாங்க. அவங்க கோமண துணியெல்லாம் எடுத்து நல்லா பிளேடு வச்சு கீசிடுன்றாரு. ஸோ அவங்கெல்லாம் அந்த பிளேடில் கீசிடுறாரு, எல்லா கோமண துணியும் கீஞ்சிருக்குது. அவங்கெல்லாம் வந்து மண்ணை வாரி கொட்டி எங்கள் வீட்டு இருந்ததே கௌபீனம் தான், இதையும் எந்த படுப்பாவே பிச்சுட்டான்னு சொல்லிட்டு சாபம் விடுறாங்க. வேறு ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துப்பார். அப்போ ஒரு ஆளை கூப்பிட்டு சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து இவன் ஊருக்கு போக போகிறான். யார்? இந்த பிள்ளைவரங்கா வெளிதாசன். அதனால் அவன் பொண்டாட்டி தனியாக இருப்பா வீட்டில், நீங்கள் 2 பேர் போய் அவள் காது இருக்கிற வைரத்தோடு பிடிங்கின்னு வந்துடுங்க, அவளுக்கு தெரியாமல் திடீர்னு வந்துடுங்க. சிஷ்யங்களுக்கு நம்ம புத்தி கேட்டு போதும், குரு நிஜமாகவே தான் கேட்டு போச்சுன்னு நினச்சிக்கிறான். அவனை வெளியூருக்கு அனுப்புகிறாரு, ஒரே ஊருக்கு. நைட்டில் இந்த அம்மா படுத்துனுங்கிறாளா, இவங்க போய் இந்த காது காட்டுறாங்க. இப்படி பார்க்குறா, நாமம் தெரியுது மூஞ்சில். ஐயோ பாவம், யாருக்கோ வந்து ரொம்ப வருமோ போல இருக்குதுன்னு சொல்லி இப்படி திரும்பி படுக்கிறா. அவன் முழிச்சிட்டான்னு சொல்லி ஓடி போடுறான் இவனுங்க. மறுநாள் காத்தால் ஒரே ஊருக்கு போய் இந்த கணவன் வந்துடுறான்னா, இவர் ராட்சசி, இவ கூட நான் இனிமேல் குடும்பமே நடத்த மாட்டேன் சாமிகளேன்றான். என்ன ஆச்சுப்பான்றார் ராமானுஜர். யாரும் வைஷ்ணவர்கள் அவங்களுக்கு என்ன கஷ்டமோ அவை திரும்பி படித்ததுனால தான் நான் 2வது வைரக்கடுக்கனை திரும்பாமல் போனாங்க, அதனால் எனக்கு இனிமேல் சங்காத்தமே வேணான்னு. அப்போ அவர் சிஷ்யர்களை கூப்பிட்டாராம். கிழிஞ்ச கோமணத்துக்கு நீங்கள் சாபம் ஓட்டிங்க, அவன் வர்ற வைரத்தோட திருடத்துக்கு நாமும் மூஞ்சி கிடைக்க அழுகுறான் அப்படின்னாரு. இப்படிப்பட்ட உத்தமமான பக்தர்கள் எல்லாம் இருந்தாங்க ராமானுஜர்கிட்ட. என்ன, அவருக்கு நல்ல குரு கிடைக்கல, அவருக்கு சிஷ்யனுங்க சூப்பராக கிடைச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், இந்த கேடுறா அந்த கேடுறா வெயிட் பண்ணி பார்க்கணும். ஐ எம் ஸ்டில் வெயிட்டிங். இந்த உலகத்தில் இதுவரை என்னென்ன நன்மைகள் விளைந்தனவோ அவை அனைத்துமே ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷனில் இருந்துதான் வந்தவை என்று தாங்கள் அருளுரையில் கூறியிருக்கிறீர்கள். அன்னை தெரசா வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை உதாரணம் காட்டுகிறீர்கள். வெளிநாட்டில் பிறந்த அன்னை தெரசா இந்தியாவில், அதுவும் குறிப்பாக கல்கத்தாவிற்கு வந்து சேவை செய்தது அவருடைய முன்ஜென்ம ஆத்ம சம்பந்தம் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா? அந்த காலத்தில் இந்த வெள்ளைக்காரங்க முதல்ல வந்து செட்டில் ஆன இடம் கல்கட்டா ஒன்று. இன்றைக்கும் நீங்கள் கல்கட்டாவுக்கு போனீங்கன்னா இந்த பிரிட்டிஷோடைய பழைய மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். மெட்ராஸ், அதனால தான் இந்த ரிப்பன் பில்டிங் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் இடிச்சுட்டானுங்க. கார்பரேஷன் பில்டிங் இதெல்லாம் வந்து வெள்ளைக்காரங்க நமக்கு கற்றுக் கொடுத்த போன விஷயங்கள். அதனால் அந்த காலத்தில் இந்தியாவுக்கு வர்ற வெள்ளைக்காரங்களுக்கு நல்லா தெரிஞ்சு இந்த ஊரெல்லாம் இதுதான் கல்கட்டா, மெட்ராஸு, இந்த மாதிரி வெள்ளைக்காரங்க இருந்த இடம் தெரியும். ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது பாண்டிச்சேரி. அதனால் நீ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாண்டிச்சேரியில் இந்த ஃப்ரெஞ்சு கல்ச்சர் இன்றைக்கி இருக்கும். ஃப்ரான்ஸுக்கு இந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பிறந்தாங்களோ எல்லாருக்கும் அவன் ஃப்ரெஞ்சு சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்டான். அதுக்கு ஃப்ரான்ஸுக்கு இது. அதுக்கப்புறம் இருக்கிறவங்களுக்கு சாய்ஸு, நீ வந்து ஃப்ரெஞ்சு ஆர்மியில் எப்போ வேணால் வந்து சேர்ந்துக்கலாம், நீங்கள்லாம் எங்கள் சிட்டிசன்ன்றதுனால நான் உங்களை சேர்த்துக்கிறேன்ட்டு. அதனால் இன்றைக்கும் நிறைய பேருக்கு ஃப்ரான்ஸ் நாட்டில் வந்து குடியுரிமை இருக்கும், அவங்க வேலைக்கெல்லாம் போகலாம் ஃப்ரான்ஸில், அந்த மாதிரி விடுறாங்க. அதே மாதிரி போர்ச்சுகீஸ் கோவாவில் ஆண்டாங்க இல்லையா, அதனால் கோவாவில் போர்ச்சுகீஸு அவங்கெல்லாம் வீசா இல்லாமல் போர்ச்சுகலுக்கு போகலாம், அங்கெல்லாம் போகலாம். அதே மாதிரி அவங்களும் வீசா இல்லாமல் போர்ச்சுகல் கோவாவுக்கு வரலாம். இப்படியெல்லாம் பழக்க வழக்கங்கள் இருக்குது. அதனால் நம்மளை ஆண்டவங்க பிரிட்டிஷுங்க. அந்த அம்மாவுக்கு அல்பேனியா, அந்த அம்மா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு இந்த ஊர் கல்கட்டா, அதனால் கல்கட்டாவில் வந்து செட்டில் ஆனான். இவங்க சொல்கிற இன்சிடெண்ட் என்னன்னா, அந்த அம்மா 2 கையை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஏழை பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுப்பான்னு பிச்சை எடுப்பான். அப்போ ஒரு கல்கட்டா சேட்டு என்ன பண்ணால் பீடா போட்டுன்னு இருப்பான் இல்லையா, அது துப்புறான், ஏண்டா அப்படின்னு. இது எனக்கு போகிறோம்பா, அந்த ஏழைங்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன்னொடனே அவனுக்கு ஆன்டி கிளைமேக்ஸ் வந்துடுச்சு. அப்போ தன் வீட்டை எழுதி கொடுத்தான். இப்படி தான் வந்து அந்த அம்மாவுடைய மிஷனரி ஒர்க் ஆரம்பிச்சது கல்கட்டாவில். ஸோ அப்புறம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க, எல்லாம் உண்டு. ரொம்ப சின்சியராக தான் அந்த அம்மா பண்ணாங்க. அண்டு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கன்னிகா ஸ்திரீகள்னு சொல்லுவாங்க, சிஸ்டர்ஸ், நன்ஸுன்னு சொல்லுவாங்க. அண்டு அந்த அம்மாவுக்கு பாரத ரத்னாலாம் கொடுத்தாங்க.
ஒரு நாத்திகனாக இருந்த நரேந்திரனை சுவாமி விவேகானந்தராக மாற்றியது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதல் அரவணைப்பு. அதே மாதிரி ஒரு நாத்திகனாக இருந்த கவிஞர் கண்ணதாசனை ஆத்திகனாக மாற்றியது காஞ்சி பெரியவரின் ஒரே ஒரு தீக்ஷண்ய பார்வை என்று சில குறிப்புகள் தெரிவிக்கின்றன. மகான்களின் தீக்ஷண்யமான பார்வையும் ஹீலிங் டச்சும் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களா? கண்ணதாசன் நாட்டுக்கோட்டை செட்டியார், அதனால் அவங்க ரத்தத்திலேயே பக்தியெல்லாம் ஊர்ன விஷயந்தான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நகரத்தார்னு இருக்கிற ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கெல்லாம் அவங்க எல்லாம் சொத்தெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. கோயிலூர் ஆண்டவர்னு ஒருத்தருக்கு அவங்க அமெரிக்காலேயே கோயிலெலாம் கட்டியிருக்காங்க. அதனால் ஒரு பாரம்பரியமான பக்தி குடும்பத்தில் நகரத்தார் வம்சத்தில் வந்தவர் தான். ஒரு நேரம் இந்த கண்ணதாசன் இருக்கார் இல்லையா, அவரும் சின்னப்பா தேவரும் போன ஒரு காரு ஆக்சிடெண்ட் ஆகி போகுது காஞ்சிபுரத்துக்கிட்ட. அவரை ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க. யார்? கண்ணதாசனை. அப்போ சின்னப்ப தேவர் நேராக பரமாச்சாரியார்கிட்ட போகிறார். அவருக்கு எப்படி தெரியும்னா, தேவரின் தெய்வம் சினிமா எடுத்தார் இல்லையா, அப்போ இந்த அறுபடை வீட்டில் இருக்கிற முருகனுக்கு 6 ரெப்ளிகா பண்ணார். அதே மாதிரி அதெல்லாம் தான் நீங்கள் சினிமாவில் பார்க்குறது. அது கோயிலில் காட்டின மூலம் வர கிடையாது. அதெல்லாம் பரமாச்சாரியார் இங்கே கொண்டாந்து வை, ஜனங்கள்லாம் ஒரே இடத்துல எல்லா சாமியும் கும்பிட்டு கொண்டான்னு. அதே மாதிரி தான் எங்கள் 6 படை வீடு கட்டுறதுக்கெல்லாம் அவர் தான் ஹெல்ப் பண்ணார், பரமாச்சாரியர் தான் ஹெல்ப் பண்ணார். அப்போ கண்ணதாசன் நல்லா ஆனவுடனே பெரியவர்கிட்ட போனாராம். அப்போது ஏதோ அவர்கிட்ட ஒரு மாறுதல் வந்தது. அதுக்கப்புறம் தான் அவர் அர்த்தமுள்ள இந்து மதம் சீரியல் எழுத ஆரம்பிச்சார். அர்த்தமுள்ள இந்து மதம் அவரே எழுதியிருக்காரு. எனக்கு பெருசாக ஆன்மீகத்தை பற்றி தெரியாது, இதில் இருக்கிற நிறைய விஷயங்கள் நான் காஞ்சி பெரியவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி கேட்டு எழுதுனது தான் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஸோ பிற்காலத்தில் அவர் பழுத்த ஆன்மீகவாதி ஆகிட்டார். ஏன் அந்த மாதிரி ஆகிறாரு? கண்ணதாசனுடைய முற்பிறவி என்னன்னாக்கா குசேலர். ஸோ கண்ணதாசன் ஏற்கனவே ஒரு பாரம்பரியமான ஆன்மீகத்தில் வந்தவர். அவருக்குள்ளே இருந்த ஆத்மாவே குசேலன் தான். அப்போ அவர் கிருஷ்ணன்கிட்ட பக்தி வர்றதுலையோ கிருஷ்ணனை பற்றி பாடுறதுலையோ கண்ணதாசன் பேர் வச்சுக்கிறதுல ஏதாவது வித்தியாசம் இருக்க முடியுமா? அதனால் பல விஷயங்கள் எல்லாம் குலவித்தை கல்லாமல் பாகம் பண்ணணுவாங்க. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அது தானாக வெளிப்பட வேண்டிய காலம். ஜாதகத்தில் சில கிரகங்கள் வர்ற போது நமக்கு அந்த எண்ணங்கள் எல்லாம் வரும், மாறும். அதுக்கேற்ற மாதிரி சில நிகழ்வுகள் எல்லாம் வரும். அதனால் அந்த பரமாச்சாரியாருங்கிறது ஒரு ஸ்பார்க்கு. அதுக்கு முன்னாடியே அவருக்கு பக்தியெல்லாம் இருந்தது. பாரம்பரியமான குடும்பத்தில் வந்தார். அவருக்குள்ளே இருந்த ஆத்மாவே குசேலன் தான் சொல்லிட்டாங்க. இறைவன் தானே இந்த உலகத்தில் மனிதன் உட்பட அனைத்து ஜீவராசிகளையும் படைக்கிறான். சில உயிரினங்கள் குறைந்த காலமும் மனிதன் போன்ற சில ஜீவராசிகள் நீண்ட காலமும் உயிர் வாழும் வகையில் அவற்றின் லைஃப் ஸ்டைலை நிர்ணயம் செய்திருக்கிறான். இந்த ஜீவராசிகளின் லைஃப் ஸ்டைலில் மிகப்பெரிய வேறுபாட்டை கடவுள் உருவாக்கியதன் நோக்கம் என்ன? ஒரு எலிக்குது. ஒரு சாமியார் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தார். அந்த எலி போய் சாமிக்கிட்ட கேட்டான், இந்த பூனை எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குது சாமி, பூனைக்கிட்டேருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு. எலிக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோ. அடுத்தது பூனை வரும். இன்றைக்கி எனக்கு 4 நல்ல எலியாக பார்த்து போடு, பட்டினி இருக்கக்கூடாதுன்னு கேட்கும். இவர் எலிக்கு பண்ணுவாரா பூனைக்கு பண்ணுவாரா நீயே சொல். அதுக்கப்புறம் நாய் வரும். எனக்கு இன்றைக்கி ஒரு பூனை கிடைக்கணும்னு கேட்கும். இவர் பூனைக்கு பண்ணுவார், நாய்க்கு பண்ணுவார். அதனால் கடவுள் இதிலெல்லாம் தலையிடுறதில்லை. எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அமீபியாலாம் இருக்கு இல்லையா, இன்றைக்கி ராத்திரி அரைச்சி இட்லி மாவு போட்டு போனேன். அதில் உனக்கே தெரியாத அமீபியாலாம் வருது. அதுதான் உன் இட்லியை புளிக்க வச்சு உனக்கு இட்லியாக கொடுக்கறது. ஈஸ்ட் ஃபெர்மெண்டேஷன் பேர் அது. அப்போ நீ சாப்பிட்ற இட்லியில் கூட ஈஸ்ட் இருக்குது. இந்த உலகத்தில் எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு உயிர் இருக்கவே இருக்குது. சிலதுக்கெல்லாம் லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மி, சிலதுக்கெல்லாம் லைஃப் ஸ்பேன் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு நாயெல்லாம் இருக்குன்னா நார்மல் ஏஜ் 12 தான். சில வீடுங்களில் நிறைய இருக்கும், ஆனால் 12 வயசு தான் அதுக்கு. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்குது. இப்போ ஒரு மனுஷனுக்கு கபிலர் சொல்கிறார், உலகத்தீரே மனிதனுக்கு வயது 100 இல்லைங்கிறார். 100 வயசு இருந்தாவே பெரிய விஷயம். ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் ஒருவரோ மாநிலத்தீர் உலகத்தீரே அப்படிங்கிறார். பிறக்கணும், சாகணும், புனர்பி ஜனனம், புனர்பி மரணம். ஆனால் இதெல்லாம் வாசித்து காணோன்னா அது நமக்கு புரியாது. கடவுள் எப்படி இந்த உலகத்தை படைச்சிருக்காருன்னு படிச்சுட்டு அதோடு விட்டுட்டார். சூரியன் வருவது யாராலே, சந்திரன் வருவது யாராலே? ஏன்னா கடவுள் ஒவ்வொரு நாளும் அலாரம் வச்சு சூரியனை நீ போயிட்டு 6 மணி ஆயிடுச்சுன்னு வரா. திருப்பியும் அலாரம் வச்சு சந்திரன் நீ போ, சூரியனுக்கு இப்போ அமெரிக்காவுக்கு போய் வேலை இருக்குது அங்கன்னு சொல்லுவாரா?
அதெல்லாம் வந்து தன்னுடைய போக்கில் உலகம் இயங்கிக்கிட்டே தான் இருக்குது. அதனுடைய போக்கில் எல்லாம் இயங்குது. ஸோ கடவுள் இதிலெல்லாம் தலையிடுறதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் செய்கிற நல்லது கெட்டதெல்லாம் கூட கடவுள் தலையிடுறதில்லை. கடவுள் உங்கள்கிட்ட இருக்கார், மனசுக்குள்ளே இருக்கார். அவர் உங்களுக்கு அப்பப்போ ஒரு உள்ளேருந்து ஒரு குரல் கேட்குது, இல்லை இதை பண்ணாதடா, தப்புடா அப்படின்னு சொல்லுது. அந்த குரல் தான் கடவுளுடைய குரல். நீ என்ன பண்ணுற, அதை புஷ் அப்படின்ட்டு உனக்கு எது வேணுமோ அந்த மாதிரி பண்ணின்னு போகிற. அதனால் கடவுள் எதுலேயுமே தலையிடுறதில்லை. அவர் இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு ஆளே கிடையாது. கடவுள் என்பது ஒரு உருவம் அல்ல. ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லையனம் கொட்டாமோ. ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யார் உற்றார் யார் அயலார். அவனுக்கு எதுவும் கிடையாது. கடவுள் என்பது ஒரு எனர்ஜி, ஒரு ஒளி. அந்த ஒளி தான் இந்த உலகத்தில் ஒரு ராமரும் கிருஷ்ணரும் இயேசுவும் புத்தனும் ஜொலசேனாவும் வர்ற உடம்புக்குள்ளே இருக்கிற ஒளியை சார்ஜ் பண்ணுது. அவ்வளோதான். இவங்கெல்லாம் மனுஷங்க தான். தெய்வம் மானுஷ ரூபேன. கம்பர் சொல்கிற மானுடம் வென்றதம்மா அப்படிங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம். அதனால் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவர் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். இப்போ நீ கூட ஒரு இயேசுநாதர் ஆகலாம், ராமர் ஆகலாம், கிருஷ்ணர் ஆகலாம், புத்தர் ஆகலாம், காஞ்சி பரமாச்சாரர் ஆகலாம், என்ன ஃபார்ம் வேணுனாலும் சிறிடி பாபா ஆகலாம், ராகவேந்தர் ஆகலாம். அவங்களாம் யார்? சாதாரண ஆளுங்க தானே. இங்கே தானே சிதம்பரம் பக்கத்தில் புவனகிரியில் ஒரு சரஸ்வத் பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் தானே ராகவேந்திரர். நல்ல யோசனை பண்ண. அவர் பேர் வேங்கடநாதன். சிறிடி சாய்பாபா ஹைதராபாத்தில் எங்கேயோ பிறந்து சிறிடியில் போயிட்டு ஒரு முஸ்லீம் பக்ரி வந்தார். வெங்கடேஷா அவருக்கு பவர் கொடுத்தாரு. இப்படி நீ பார்க்குற எல்லாருமே இப்படி வந்தவங்க தான். ஜெயேந்திரர், சந்திரசேகர பரமாச்சாரியர், பிகர விஜயேந்திரர் எல்லாம் மனுஷங்க தான். அண்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க அதுக்குன்னு சில நியம நிஷ்டைகள் இருக்குது. ஒரு வேத பாடசாலை போகிறாங்க, வேதம் பண்ணுறாங்க, மந்திரம் கற்றுக்குறாங்க, தியானம் பண்ணுறாங்க, தவம் பண்ணுறாங்க. அதில் யார் நேர்மையாக இருக்காங்களோ அவங்கள ஜனங்க மதிக்கிறாங்க. குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றி அணை செய்யன்னு அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்து தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை கம்மியாக போயிடும். ஸோ நீ வந்து யாரையும் சீரியஸாக எடுத்துக்காத. நீ தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் அவங்கெல்லாம் கடவுளான மாதிரி நானும் ஆகணுன்றது. இப்போ அவங்கெல்லாம் உன் மைண்டில் ஏதோ ஒரு குறை இருக்குதுன்னு வச்சுக்கோ. உள்ள நிறைவேறோர் கள்ளம் புகுந்திட்டு உள்ள நிறைவாமோ அப்படிங்கிற மாதிரி உனக்கு யாரையாவது பிடிக்கலை, ஏதோ ஒரு குறை தெரியுதுன்னா அவங்க பின்னால் போகாத. நான் அதை விட நல்லா ஆகிறன்னு முயற்சி பண்ணு. த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், ஈக்குவலி யுவர்ஸ். அதனால் நீ அவங்கள விட நல்லவனா வா. அட்லீஸ்ட் ஒரு 4000 பேருக்கு நல்லது பண்ணி அந்த 4000 பேருக்கு நீ தானே சாமி. இப்போ சௌமிய நாராயணன் ஒரு சாமியார். அவர் இந்த பெரிய பெரிய சேட்டுங்கெல்லாம் பணக்காரங்கெல்லாம்ங்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அவர் தான் சுவாமி நாராயணன். இன்றைக்கி நம்ம இந்து மதத்தில் இருக்கிற சாமியாருங்க விட சுவாமி நாராயணனுக்கு லண்டனில் கோயில் இருக்குது, அமெரிக்காவில் கோயில் இருக்குது, இப்போது இதில் துபாயில் கட்டிக்கிறாங்க. எல்லாம் இந்த சேட்டு பசங்க. அவங்க சாமி சிலை தான் அங்கே இருக்கும். வேறு ராமர் கிருஷ்ணர் இயேசுவெல்லாம் இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி நீ கூட ஆகு. நீ கூட ஒரு சாமி நாராயணன் மாதிரி ஆகிப்போ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் எல்லாருக்கும் கடவுள் ஆகிட முடியாது. நீ யாருக்கு நல்லது பண்ணியோ, உன்னை யார் நம்புறானோ அந்த கொஞ்சம் பேருக்கு நீ கடவுள். அவ்வளோதான். எல்லாரும் கடவுள். பேசுனாது இருக்கிறாரு 100க்கு 30-40 பேருக்கு அவர் கடவுள். அவ்வளோதான். உலகத்துக்கு பூரா இயேசுநாதர் கடவுளா? முகமது நபி ஒரு 20% பாப்புலேஷனுக்கு இன்றைக்கி அவர் நபி வழிகாட்டியாக இருக்கிறாரு. பரமாச்சாரியார் இன்றைக்கி நிஜமாக ஞாபகம் வச்சுன்னுக்கிறோம் 1,00,000 பேர் கூட இருக்க மாட்டான். சீரியஸாக ஞாபகம் வச்சுன்னு அவர் படத்தை வச்சு ஊதுவத்தி காட்டுங்கிறோம் 5000 பேர் கூட தேர மாட்டான். இப்போ எல்லாம் இப்படி தான். இதே பரமாச்சாரியார் 1936 காசிக்கு போனபோது 65 லட்சம் ஜனங்க வந்தாங்க அவரை பார்க்குறதுக்கு. இப்போ 65 லட்சம் ஜனங்க 1935 வந்தாங்கன்னா அவர் சாகிற போது எங்கே போனாங்க அந்த 65 லட்சம்லாம்? ஜனங்களுக்கு ஒரு வியாதிக்குது, எத்தனா புத்தம் தெரியணும். ஒரு சாமியாருன்னு சொன்ன உடனே அங்கே வருவான், ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பான். அதுக்கப்புறம் இன்னும் எங்கேயாவது ஒன்றுக்கு தானே அங்கே ஓடிவிடுவோம். பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கே மரத்தடியில் இருக்கிற பிள்ளையாரை கும்பிட்டு, அதுக்கு பக்கத்தில் மரத்தடியில் இருக்கிற நாகாத்தம்மனை கும்பிட்டு, வர வழியில் ட்ரிப்ளிகேனில் இருக்கிற சாமி கும்பிட்டு, கபாலீஸ்வரர் கும்பிட்டு, அதுக்கப்புறம் வந்து திருவான்மியூர் சாமியை கும்பிட்டு, இங்கே கிளம்பாக்கத்துக்கு வந்து இங்கே சாமியை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு இங்கே எனக்கு தானே போயினே இருப்போம். இது ஒரு வியாதி. இது இந்த ஆடுக்குது இல்லையா, என்ன பாப்பான்று நான் ஞானிப்பா, நான் எதுவுமே நம்புறதில்லை. இந்த ஆடுக்குது இல்லையா, அது வந்து இந்த செடியில் இந்த செடியில் எல்லாத்தையும் கொஞ்சம் 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 சாப்பிடும். ஏன் ஒரே செடியில் சாப்பிட்றது இல்லைன்னா, கடவுளுடைய படைப்பில் டாக்ஸின்ஸுன்றாங்க. அந்த குறிப்பிட்ட அளவுக்கு அந்த ஆட்டுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்றது அந்த தாவரத்துக்கு உள்ள கடமை. அது ஆன உடனே அது கசப்பாயிடும், அதனால் அடுத்ததுக்கு தேவைடும். இந்த யானைகது இல்லையா, அது வெள்ளாம்பழத்தை அப்படியே சாப்பிடும், உள்ளகரத்தை அப்படியே ஸ்டக் பண்ணிட்டு
விளாம்பலத்தை மாத்திரம் வெளியே போடும். இப்படி உணவு பழக்க வழக்கங்களில் அந்த உணவை ஏன் நம்ம சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாதுன்றதில் கொஞ்சமாக சாப்பிட்றது நிறைய சாப்பிட்றது எல்லாத்துக்கும் காரண காரியங்கள்லாம் இருக்கும். உலகத்தில் கடவுள் எல்லாருக்கும் ரூல்ஸ் வச்சுருக்கான். அண்டு கடவுளுக்கு பேரே என்ன? கர்த்தா. கர்த்தானா என்ன? செயல்படுபவன், த டூவர் அப்படின்னு அர்த்தம். அதனால் உலகத்தில் யாரும் பசியாக இருக்க மாட்டாங்க. நீ என்ன மிஞ்சி போனால் ஒரு மோர் சாதம் ரசம் சாதம் வீட்டில், நீ ஒரு பிச்சைக்காரனே நினச்சின்னு இல்லையா, அவனுக்கு 5 வீட்டில் வருது சாப்பாடு, விதவிதமான சாப்பாடு வருது அவனுக்கு, நீ வெறும் ரசம் சாதம். அதனால் கடவுளுடைய படைப்பில் யாரும் பட்டினி இல்லை, யாரும் ஏழைங்க இல்லை. ஸோ யாரும் 48 மணி நேரத்துக்கு மேலே இந்த உலகத்தில் யாரும் பசியாக இருக்கவே முடியாது. ஒரு கல்லுக்குள்ளே தேரைக்கு தான், அந்த தேரைக்கு எப்படி சாப்பாடு போடுறாங்க? ஒரு கூடு கட்டி இருக்குது குளவி, அது எப்படி அந்த கூட்டை உடச்சிக்கிட்டு வெளியே வருது இல்லையா? இதுக்கெல்லாம் கடவுளுடைய ரகசியங்கள் நிறைய இருக்குது, நமக்கு புரியாமல் போகலாம். ஆனால் எல்லாத்துக்கும் படி அளக்கிற ஒரு சாமி இருக்கான். வினோபாபாவேன்னு ஒரு கிழவன் தான். அந்த ஆள் காஞ்சி பரமாச்சாரிக்கிட்ட வந்தார். எனக்கு 95 வயசு ஆயிடுச்சு, நான் பூமி தானம், சிரம் தானம், ஸ்ரத்தா தானம், கோதானம் எல்லாம் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் கூட மனசில் சாந்தியே இல்லை, ஒரே அசாந்தியாக இருக்குது அப்படின்னாராம். பரமாச்சார கண்ணை மூடிட்டு வனாந்தரங்களில் இருக்கக்கூடிய பசி பட்சிகளுக்கெல்லாம் வேளாவாழைக்கு சாப்பாடு போடுற ஒரு பரமேஸ்வரன் இருக்கான். நீ யாருக்கு கோதானம் பூதானம் சிரமதானம் பண்ணியோ அவங்களுக்கும் கடவுளே படியளந்துருப்பான். நீ நாம் பண்ண நினச்சின்னு இருக்கு இல்லையா, அதுதான் உன்னுடைய அசாந்திக்கு காரணம். அதனால தான் உனக்கு சந்தோஷம் வரல. அதனால் விடுவாய் வினையாவையுமே, நான் செய்கிறேங்கிற எண்ணத்தை விட்டு நீ ஏதாவது தர்மம் செஞ்சால் உனக்கு கொஞ்சோண்டு சந்தோஷம் கிடைக்கும். நான் செய்கிறேன்னு நினச்சிக்கிட்டு செஞ்சால் உனக்கு சந்தோஷம் வராது. அதனால் நீ ஒன்றுமே பண்ணுறதில்லை, வாழ்க்கையை வேடிக்கை பாரு. உன்னை விட எத்தனையோ கோடி சூரிய பிரகாசம் உள்ள ஒரு கடவுள் இருக்கான். அது ஒரு மனுஷன் கிடையாது, ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி உலகம் பூராவும் இருக்குது. நீ உட்காந்து இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற காற்று கடவுள், ஆகாசத்தில் நீ பார்க்க போகிற சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் கடவுள், சலசலத்து ஓடும் ஆறு கடவுள், நீ கடவுள், நான் கடவுள், ஈயரும்பு முதலாகி எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் கடவுள். அதனால் வள்ளலார் என்ன சொல்கிறாரு? எல்லா உயிரும் என் உயிர் ஆயின, எல்லா உலகும் என் வசம் ஆயின. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருக்கும் எனக்கும் ஒரே கனெக்ஷன் தாங்குது. ஏன்னா எல்லாம் கடந்த என்னம்பல தீசர், எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாரே. அதே ஈஸ்வரன் தான் எங்கிட்டீங்கிறான், எறும்புக்கிட்டையும் இருக்குது, ஈகிட்டையும் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அதனால் நீ காக்காவை பார்த்தியானாக்கா, காக்கை சிறகினிலே நந்தலாலா உன் கரிய நிறம் தோன்றுதாடா நந்தலாலான்னு உனக்கு கிருஷ்ணன் ஞாபகத்துக்கு வரணும். ஒரு மயிலை பார்த்தியானாக்கா முருகன் ஞாபகத்துக்கு வரணும். ஒரு எலியை பார்த்தியானாக்கா ஐயோ பிள்ளையாருடைய வாகனம் மூஞ்சூருன்னு உனக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஒரு பாம்பை பார்த்தியானா நாகாத்தம்மா கர்மரியம்மான்னு ஞாபகம் வரணும். இந்த மாதிரி எந்த ஜீவராசியை நீ பார்த்தாலையும் அதில் ஏதோ ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் காடு நீ பார்க்க ஆரம்பிச்சேன்னா நீ உருப்பிட்டுருவேன். ஒரு எருதை பார்த்தா நந்தி வாகனம்னு நினச்சிக்கோ, சிங்கத்தை பார்த்தாக்கா அம்பாளுடைய வாகனம் சிங்க வாகனம்னு நினச்சிக்கோ, புலியை பார்த்தாக்கா ஐயப்பன் வாகனம்னு நினச்சிக்கோ. இந்த உலகத்தில் அன்புருவாக எல்லாத்துக்குள்ளேயும் அதே கடவுள் இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கினியானா அதுக்கு பேர் தான் ஆன்மீகம். இல்லைன்னா நீ படிக்கிறது பாகவதம், இடிக்கிறது பெருமாள் கோயில் மாதிரி படிக்கிறது என்ன வேதம் புஸ்தகம் அது மந்திரம் முதலாம் வச்சு புதுக்குன்னு படிச்சுன்னு இருப்பேன். ஆனால் எல்லா கடவுளையும் நீ ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணினுங்கிற. உன்ன மாதிரி அதுவும் கடவுள் தானே, அதை ஏன் நீ டிஸ்டர்ப் பண்ணுற? அது ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல, நீ தானே அதை டிஸ்டர்ப் பண்ணுற. பண்ணாது இருந்தியானா நீ உருப்பிட்டுருவேன், ஆனால் நீ பண்ணுவேன் எனக்கு தெரியும். सुबह शाम आठों याम यही नाम लिए जा, सुबह शाम आठों याम यही नाम लिए जा, खुश होंगे हनुमान राम राम किए जा, खुश होंगे हनुमान राम राम किए जा। लिखा था राम नाम जो पत्थर भीतर गए, किए राम से जो बैर जीते जी वो मर गए, जीते जी वो मर गए, जीते जी वो मर गए। हाँ बस नाम का रस पान इंसान किए जा, बस नाम का रस पान ए इंसान किए जा, खुश होंगे हनुमान राम राम किए जा, खुश होंगे हनुमान राम राम किए जा। जहाँ राम का कीर्तन वहीं हनुमान जति हो, गोदी में गणपति कोले शिव पार्वती हो। குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும்
ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.